கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இன்றைய நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். ஒரு தூதனானவன் பாதாளத்திலே திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்ந்து இயேசு கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தானானவன் தன் காவலிலிருந்து விடுதலையாகி என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்திருக்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த பரிசுத்த யோவானானவன் அங்கே ஒரு காட்சியை அங்கே பார்க்கிறான். ஒரு தூதனானவன் அங்கே வானத்திலிருந்து இறங்கி ஒரு பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு கீழே வருவதாக அங்கே பார்க்கிறான். இந்த தூதனானவன் அந்த பழைய பாம்பாகிய பெரிய லிபியாத்தான் என்ற பாம்பாகிய அந்த பிசாசு என்ற பாம்பாகிய அந்த வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருடம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் வைத்து அதன் மேலே அங்கே முத்திரை போடுகிறான் என்று ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே மிருகமும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களுடைய சேனைகளையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்களோடு அவர்களுடைய சேனைகளோடு யுத்தம் பண்ணும்படிக்கு அங்கே கூடி வந்தார்கள். அந்த மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அந்த அற்புதங்களால் அந்த முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கியவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டார்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். அங்கே இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே பிசாசானவன் இப்பொழுது 1000 வருட காவலுக்கு அங்கே அவன் முத்திரை போடப்படுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அதற்கு பின்பாக அவன் விடுதலையாக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது இந்த 1000 வருட காலங்கள் அங்கே பிசாசானவன் அவன் சிறை காவலுக்கு அங்கே செல்லுகிறான். 1000 வருஷம் நிறைவேற்றிய பிறகு அவன் விடுதலையாக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது இந்த 1000 வருடம் மத்தியிலே அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து தான் அடுத்த வசனமாக இங்கே யோவான் அங்கே பார்க்கிறான். அப்பொழுது நான் சிங்காசனத்தையும் பார்த்தேன் என்று அங்கு சொல்லுகிறார். அவைகளை மேலே உட்கார்ந்தவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த யோவானானவன் அங்கே சொல்லுகிறான். அங்கே இயேசுவை குறித்த அந்த சாட்சி நிமித்தமாய் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாய் சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆத்துமாக்கள் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது தன் கையிலே ஒரு நெற்றியிலே தரித்து கொள்ளாதவர்கள் அவர்களை அங்கே அவன் பார்க்கிறான் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இப்பொழுது அவர்கள் அங்கே உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அளவு அங்கே அரசாளுகிறார்கள் என்று இந்த காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே ஒரு முதலாவது உயிர்த்தெழுதல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று அங்கு வேதம் நமக்கு அங்கு சொல்லுகிறது. அவன் பரிசுத்தவானாய் இருக்கிறான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. 2ஆம் மரணத்தின் மேல் இவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அங்கு சொல்லுகிறது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக
ஒரு ஆசாரியராக இருந்து அவரோடு 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இப்பொழுது இங்கே சாத்தானானவன் 1000 வருட காலத்திற்கு அவன் சிறையாக அங்கே சிறைப்பட்டு அங்கே போகிறான். அவன் 1000 வருடம் கழித்து அவன் விடுதலையாக வேண்டும் என்று அங்கே 3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், முதலாவது உயிர்த்தெழுதல் அங்கே ஏற்படுகிறது. அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் அந்த பங்கடைபவர்கள் யார் யார் என்பது அங்கே வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. அந்தபடியே அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்கள், அவர்கள் பாக்கியவான்களாக அங்கே இருக்கிறார்கள். இந்த மில்லினியத்தில் 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் கிறிஸ்துவோடு அரசாளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு 2வது மரணத்தின் மேலே அதிகாரம் இல்லை என்று பார்க்கிறோம். இந்த முதலாவது மரணமானது முதலாவதாவது சரீரத்திலிருந்து இங்கே நம்ம ஆவி பிரிகிறது என்று நாம் பார்க்கிறோம். 2வது மரணமானது அது நித்திய பிரிவினை, தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நித்திய பிரிவினையை உருவாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதலாவது மரணமானது இங்கே சரீர பிரகாரமான மரணம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து ஆவியானது அங்கே தனித்து விடப்படுகிறது என்று நாம் பார்க்க முடியும். இது முதலாவது மரணத்திற்கு அங்கே நாம் பார்க்கிறோம். 2வது மரணமானது தேவனுக்கும் நமக்கும் உள்ள நித்திய பிரிவினையை உண்டாக்கக்கூடிய அது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே முதலாவது மரணத்திலே அங்கே இருந்தவர்கள் இங்கே உயிர் தெழுகிறார்கள். அவர்கள் இந்த 4 வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்கே அவர்கள் தேவனுடன் அங்கே 1000 வருட அரசாட்சியிலே அங்கே வருகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அங்கே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் மரணத்தில் உயிர் தெழுந்தவர்களுக்கு அங்கே அவர்கள் நியாயத்தீர்ப்பு அடையும்படியாக அங்கே உயிர் தெழுந்து வருகிறார்கள். அதே சரீரத்தை பெறுகிறார்கள், இந்த பூமிக்குரிய சரீரத்தை அங்கே பெறுகிறார்கள். ஆனால் முதலாவது உயிர் தெழுதலில் பங்கடைபவர்களுக்கு அங்கே தேவனானவர் அங்கே அவர்களுக்கு ஒரு பாடி சேஞ்ச், அதாவது அங்கே ரெசரக்ஷன் பாடி ஒன்றை கொடுக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு இளமையான ஒரு உருவத்தை அங்கே கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமிக்கு அவர்கள் வந்து கிறிஸ்துவோடு 1000 வருடம் அரசாட்சி செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது த மில்லினியம் இஸ் நாட் டு பி எண்ட் ஆஃப் இட் என்று பார்க்கிறோம். இது முடிவு அல்ல. இந்த மில்லினியம் 1000 வருட அரசாட்சி என்பது அது ஒரு முடிவான காரியம் அல்ல. there will still be time after the millennium. the millennium is a pace of time but not the new earth என்று அங்கு நாம் தெளிவாக சொல்ல முடியும். இந்த மில்லினியத்தில் அந்த 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்வது அது புதிய பூமி அல்ல என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போனது, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்றது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போது அவளது அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு கோகுமாக யுத்தத்திற்கு பின்பாகத்தான் இந்த பூமியும் இந்த வானமும் பழைய பூமியும் அங்கே அழியப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சமுத்திரம் இல்லாத போகிற காரியத்தை அங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது இந்த 1000 வருட அரசாட்சி என்பது இதே பூமியிலே ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்து, நெருப்பினாலே சுத்திகரிப்பு செய்து அர்முதன் யுத்தத்திற்கு பின்பாக இப்பொழுது தேவன் அங்கே இந்த பூமியை அங்கே 1000 வருட அரசாட்சிக்கு ராஜ்யபாரம் பண்ணும்படியாக அங்கே ஆயத்தம் செய்கிறார் என்று நாம் இங்கே வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த 1000 வருட அரசாட்சியிலே அவர் தாவீதின் குமாரனாக ஆட்சி பாரம் செய்கிறார். தாவீதின் குமாரனாக அவர் அங்கே ஒரு ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுகிறார். அவர் அதற்காக அங்கே 4வது முறையாக அங்கே தேவன் வருகிறார் என்று நாம் அங்கே 1000 வருட அரசாட்சியில் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அவருடைய ஊழிய கட்டங்கள், மனுஷகுமாரனுடைய ஊழியம், தேவகுமாரனுடைய ஊழியம், மீண்டும் மனுஷகுமாரனுடைய ஊழியம், தாவீதின் குமாரனுடைய ஊழியம். தாவீதின் குமாரனுடைய ஊழியமாக இங்கே இந்த 1000 வருட அரசாட்சியிலே அவருடைய ஊழியம் அங்கே நிறைவு செய்யப்படுகிறதை நாம் இங்கே உறுதியாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த 1000 வருட அரசாட்சி அங்கே முடிய பிறகு சாத்தானானவன் தன் காவலிலிருந்து விடுதலையாகி அங்கே பூமியின் 4 திசைகளிலிருந்து தமக்கு வேண்டியப்பட்ட ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் அங்கே மோசம்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி சென்று அழைத்து வருகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம்.
அதை தான் வேதம் இங்கே நமக்கு சரியாக சொல்கிறது. சாத்தான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு பொல்லாதவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்திற்கு அழைத்து வர புறப்பட்டு செல்கிறான். தேவன் அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி கல்மலையும் வரிசிக்க செய்கிறார். அவர்கள் எரிந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே 2 விதமான யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அர்மதன் யுத்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக மாகு கோமாகு என்ற யுத்தத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 யுத்தங்களும் அங்கே பார்க்கும்போது இது 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக அங்கே நடக்கக்கூடியது. அது உபத்திர காலத்திற்கு முன்பாக அர்மதன் யுத்தமானது அங்கே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே உலகத்தின் ராஜ்யங்கள் அங்கே 19ஆம் அதிகாரத்திலே அங்கே அர்மதன் யுத்தத்தோடு அங்கே முடிவடைகிறது. இங்கே 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சிக்கு அங்கே தொடக்கமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே முதலாம் உயிர்த்தெழுதல், ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் இங்கே நடக்கிறது சபை காலத்திற்கு பின்பாக. எபேசு சபை காலத்திலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை இந்த அர்மதன் யுத்தம் வரை அங்கே மரித்தவர்கள், அங்கே கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள், நித்திரை செய்தவர்கள், இந்த 4 வகை கேட்டகரி பீப்புள்ஸ் அங்கே அவர்கள் முதலாவது ரெசரக்ஷனில் அங்கே எழும்புகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஆசாரியாராக இருந்து கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் அரசாட்சி செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மில்லினியம் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட் என்று உறுதியாக சொல்ல முடியும். தேர் வில் ஸ்டில் பி டைம் ஆஃப்டர் த மில்லினியம். இதற்கு பின்பாக ஒரு நேரம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நியாயத்தீர்ப்பு, ஒயிட் த்ரோன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதற்காக அங்கே 2வது உயிர்த்தெழுதல் அங்கே நடைபெற வேண்டும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களுக்கு அங்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துதல் 21, 22ஆம் அதிகாரம் முழுமையாக கற்றுத்தரப்போகிறது. இது நமக்கு இறுதியாக கற்றுத்தரக்கூடியது என்னவென்றால், த மில்லினியம் இஸ் எ பேஸ் ஆஃப் டைம் பட் நாட் த நியூ எர்த் என்று அங்கு உறுதியாக சொல்ல முடியும். இந்த அதிகாரம் நமக்கு 1 முதல் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6வது வசனம் வரை என்ன சொல்கிறது என்றால், 1000 வருட அரசாட்சி என்பது சொல்கிறது. 1000 வருட அரசாட்சி என்பது ஒரு ஆண்டவருடைய ஒரு இளைப்பாதல் உரிய நாள், 7ஆம் நாளைக்கு ஒப்புமையாக நாம் சொல்ல முடியும். எப்படி அவர் தன்னுடைய கிரியேட்டிவ் பவர்ஸை எல்லாம் முடித்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வு இருந்தாரோ, அதே போல் ஒரு அமைதியான ஒரு நாட்களாக இந்த ராஜ்யபாரத்தை நாம் சொல்ல முடியும். மனிதனுடைய காரியங்கள் எதுவுமே இருக்க கிடையாது. இங்கே பார்க்கும்போது அந்த 3 நபர்களுடைய 19ஆம் அதிகாரத்தில் அந்த 2 நபர்களை அக்கினி எரியக்கூடிய கடலிலே அங்கே தள்ளப்படுகிறார். இங்கே 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த சாத்தான் என பிசாசு எனும் பாம்பை அங்கே 1000 வருட அரசாட்சிக்கு கொண்டு போகிறார். இப்பொழுது இந்த 1000 வருட சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது அது மிகவும் இனிமையான ஒரு காலமாக, இனிமையான ஒரு நேரமாக, ஒரு உலகத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தை போல ஒரு சூழ்நிலையை கொண்டு அங்கே காணப்படும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த காரியத்தை எல்லாம் அங்கே பார்க்கும்போது தேவன் அங்கே இந்த தாவீதின் குமாரன் சாலமோன் ஆட்சிபாரம் இந்த பூமியில் செய்தது போல எப்படி ஒரு அமெரிக்கரியாக இருந்ததோ அதே போல ஒரு தெளிவாக ஆண்டவர் அங்கே 1000 வருட அரசாட்சியிலே ஒரு தாவீதின் குமாரனாக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அவர் ஆட்சிபாரம் செய்கிறார் என்று உறுதியாக அங்கே சொல்ல முடியும். இந்த வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அது 1000 வருட அரசாட்சியை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சி புதிய வானம் புதிய பூமி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது மணவாட்டியும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு 1000 வருட அரசாட்சி என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு இந்த நாட்களிலே இதை கற்றுத்தருகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய நாட்களிலே நாம் மீதமுள்ள காரியத்தை இங்கே கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.